Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா Go programming languageல values எப்படி print பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதாவது values அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா integer value, float value, boolean values எப்படி நம்ம print பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத values.go அப்படினு சொல்லி go ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். package package main அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் பேக்கேஜை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம fmt அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணனும். அதனால import அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ்ல எந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்றோமோ அந்த பேக்கேஜோட நேம் கொடுக்கணும். நான் fmt அப்படிங்கற பேக்கேஜ் இம்போர்ட் பண்றேன். அதனால fmt அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம func அப்படிங்கற கீவேர்ட் கொடுக்கணும். நான் அந்த கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால மெயின் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துக்கிறேன். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றேன். ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்காக println அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்குறதுனால ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா .println அப்படிங்கற அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துறேன். இதல பாத்தீங்கன்னா நான் Tutor Joes Computer Education அப்படிங்கற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறேன். இந்த ஸ்ட்ரிங்கை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். Tutor Joes Computer எஜுகேஷன் அப்படிங்கற ஸ்ட்ரிங்கை நான் டைப் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட்ல இந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜரை பிரிண்ட் பண்ண போறேன். அந்த இன்டிஜரை பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் fmt println அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். 10 + 1 அப்படிங்கற வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன். 10 + 1 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். 10 + 1 பாத்தீங்கன்னா 11 அப்படிங்கற இன்டிஜர் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு float வேல்யூ பிரிண்ட் பண்றேன். println 10 / 9. இப்போ இது வர ரிசல்ட் பாத்தீங்கன்னா float வேல்யூல இருக்கும். அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அத ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்றேன். 10 / 9 அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது நமக்கு float வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா boolean வேல்யூ பிரிண்ட் பண்ணப் போறோம். அதாவது true or false நாம பிரிண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் fmt println அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். println true அப்படிங்கற boolean வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் ஆம்பர்சன்ட் கொடுத்துறேன். அப்ப நமக்கு AND ஆபரேட்டர் அப்படினு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா false அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். அப்ப நமக்கு அவுட்புட்ல false அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா நமக்கு AND ஆபரேட்டர் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நமக்கு true அப்படினு சொல்லி பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் false-ஆ இருக்குறதுனால நம்ம பாத்தீங்கன்னா false அப்படினு சொல்லி நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்கிற println அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். println இதல பாத்தீங்கன்னா நான் OR கேட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்படிங்கற boolean வேல்யூ கொடுத்துறேன். டபுள் பைப் சிம்பல் கொடுக்கிறேன். இந்த பைப் சிம்பல் பாத்தீங்கன்னா நம்ம OR கேட் OR ஆபரேட்டர் அப்படினு சொல்றோம். false அது நமக்கு அவுட்புட்ல ட்ரூ அப்படினு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏனா OR கேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படினு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா fmt அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி இதல பாத்தீங்கன்னா நான் not ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் யூஸ் பண்ணி true அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அவுட்புட்ல false அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்றதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபைல் பாத்தீங்கன்னா C டிரைவ்ல go அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க src அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க Tutor Joes அப்படிங்கற ஃபோல்டர்ல இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்காக go run அப்படினு சொல்லி கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம எந்த ஃபைலை ரன் பண்றோமோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். நான் values அப்படிங்கற ஃபைல் ரன் பண்றேன். இது go ஃபைல் அப்படிங்கறனால .go அப்படினு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Tutor Joes Computer Education அப்படிங்கற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 11 அப்படிங்கற இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10 / 9 அதோட ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா false true false அப்படிங்கற நமக்கு அந்த boolean வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம values எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அடுத்து फ्रेंड्स இது எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப்ல எங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.